ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு எங்கள் தெருவில் வந்து மாசி மகத்துக்கு நாங்கள் சாமி தூக்குறாங்க. நாங்கள் வந்து பூஜை ஜாமான்லாம் வாங்கலான் இருக்கோம். எங்கள் அம்மாவும் நானும் தான் போகிறேன். இந்த ஃபுல் வீடியோ சாமி தூக்குறது, சாமி வருது, எங்கள் அம்மா எல்லாத்தையும் பாருங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் அடுப்பில் வந்து கஞ்சி காசலான்னு சாமிக்கு கூட வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தா நாகராஜா வந்துட்டார். என்னவோ அவர் வந்தார், ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லபடியாக பண்ணுங்கன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து காட் வந்து கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எனக்கு இந்த பாம்பு வந்துட்டு போனது பார்த்ததும் நைட்டு ஃபீவரே வந்துச்சு. கடவுள் அருளால் தான் என்னோடய இதுவே போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம தெருவில் வந்து மாசி மகத்துக்கு சாமி தூக்கிட்டு வராங்க. சாமி கோயில் இப்போ தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாமிலாம் சோதிச்சிட்டாங்க, வண்டியில் ஏற்றி டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மூவெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி வந்து மதியம் அன்னதானமும் உண்டு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாமி இனிமேல் தான் கிளம்போம். நாங்கள் கிளம்புறத பார்த்துட்டு தான் சொன்னால் போனோம். போயிட்டு பூச்சி ஜாமான்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆனோம். சாமி ரவுண்ட்ஸ் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. சரியான வெயில் இன்றைக்கி. அதனால் வந்துட்டு எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வைக்க கஞ்சிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மாவுளுக்கு மாவு, சர்க்கரை பொங்கல், ஃப்ரூட்ஸு, சாமிக்கு மாலை, பூவு, பூஜை ஐட்டம் எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் அண்ணன் தண்ணெல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. கோயிலில் தான் இங்கே சமைக்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு வரி வசூல் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. இது நம்ம ரோடு தான். நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு ஃபேவரட்டாகவே எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ரோடு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, செம்மண் ரோடாக. இப்போ பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டாச்சு. பைபாஸ் மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ஜாலியாக போயிட்டு 10 minutesல போயிட்டு கடைன்னு ஜாமான் வாங்கிட்டு சாமி ஊர்வலம் வர்றதுக்குள்ளே வந்துடணுன்ட்டு கடைன்னு வந்துட்டோம். எல்லா ஜாமானும் மிஸ் பண்ணாமல் எழுதி எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு கடைன்னு வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்தாச்சு. சாமியை வந்துட்டு எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி சாமி வருது. நாங்கள் மாசி மகம் வந்துட்டு சாமி ஊரில் கும்பிட்டு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கடவுள் அருளால் இந்த வருஷம் தான் எங்களுக்கு இது கிடச்சிருக்கு. அங்கே மண் அடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த இடம் நம்ம தான் வாங்கியிருக்கோம். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் இடத்த நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் காமிக்கிறோம் எந்த இடம்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வேலை செஞ்ச டயர்டு. எல்லாம் சமையல்லாம் குக்கிங்லாம் முடித்தோடனே ஓடாயிட்டு. வெளியில் நாகராஜா வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணார்ல, அங்கே தான் கஞ்சிலாம் வச்சேன். இவருக்கு எதிர் வீட்டில் சாமி வந்து ஓடுதுங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து சாமிக்கு பிரசாதத்துக்கு தண்ணி தனியாக மேலே வச்சு சாமி கும்பிட, சக்கரை பொங்கல் எல்லாமே சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஃபாஸ்ட்டாக. நம்ம தெருவுக்கு என்ட்ரன்ஸ் வர்றதுக்குள்ளே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போய் நம்ம என்ட்ரன்ஸில் போயிட்டு சாமி போயிட்டு ஒரு 3 வீடுங்கவே போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம். இது நம்ம விட்டு பூஜை ரூமு. பூஜை இருந்தால் ஸ்டாண்டு வாங்கி டெக்கரேஷன் பண்ணணும். பண்ணலை, புது வீடு தானே, எல்லாம் பண்ணணுன்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு லீவ் இல்லாதால இருந்து செய்ய முடியல. எல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போனால் கொஞ்சம் சீட்டிங் பண்ணிடுறாங்க வேலை செய்கிறவங்க. நமக்கு லேடிஸ் ஒன்றும் அவங்கள கவனிக்க முடியறதில்ல. அதனால் ஸ்டாண்டு உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் சாமி ஸ்டாண்டு வச்சுருவோம். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சார் மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. பாசிப்பருப்பு, பச்சைப்பருப்பு, அப்புறம் மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டுட்டு நல்லா கூலாக வேக வச்சாச்சு. சால்ட்டு போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு. போட்டுட்டு அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் திருவி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கஞ்சின்னா இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் போலவே தோணுச்சு. ஈக்குவலாக போடுங்க. பாசிப்பருப்பு ரைஸும் ஈக்குவலாக போட்டுடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. வெறுமனே கரிஞ்சின்னா அது அவ்வளோவா குடிக்க தோணாது. இது நல்லா இருந்துச்சு. சாமிக்கு கிளறிட்டு சூடாக ஆற வைக்கணுன்ட்டு ரெடி பண்ணோம். வாசலில் வந்துட்டு நெல் வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வேப்பிலை வைக்கணும். சாமியெல்லாம் வருவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு அவங்க கால் வந்துட்டு கழுவிட்டு கும்பிடுவோம். நான் சாமிக்கு இது மாதிரி ப்ரேயர் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. இது வந்து என்னோ ஒரு விழிப்பு வர ஃபீலிங்
சாப்பிடல எதுவுமே. நைட்லாம் ஃபீவர், ஆனால் காலையில் ஒரே குறைச்சல். நாகராஜாவை பார்த்துட்டு ஒரு திகில், அவங்க அப்பா வேறு பயமுறுத்திட்டாங்க இல்லையா, என்ன நீ இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு படையத்துன்னு சொல்லி அது டக்குன்னு வந்துடும்ல அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினானே. அதனால் எப்படி சாமி கும்பிட போகிறேன்னு நினச்சேன். கும்பிட்டுட்டேன். ஒரு வழியாக கும்பிட்டுட்டு சாமி வந்து நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில், நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் வந்தாச்சு. வீட்டே பாருங்கள், பக்கத்து வீடு தான் இது. நம்ம வீடு பூஜையை நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது வீடியோ. அப்போ நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாமி கும்பிட்றதுல தான் இருக்கோம். அதனால் வந்து இப்போ நெய்பர்ஸ் தான் பக்கத்தில், அவங்க படையல் போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி தான் சேமாக நம்ம வீடியோ பண்ணுவோம். தண்ணியெலாம் காலில் ஊற்றிட்டு தீவாத்தின காமிப்பாங்க. அவங்க செய்ய முடியல செய்வாங்க. அப்புறம் அன்னதானத்துக்கும் காசு கேட்டாங்க, கொடுத்தோம். எல்லாம் நல்லா போணுச்சு. ஒரு மனசு ஃபீல்ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் டெய்லி சொல்லுங்கள் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து அது சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அதை அப்படியே கொண்டு வந்துடுவோம். கடவுள் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதே தான். எனக்கு என்னவோ தெரியல, இங்கே வந்து நினைக்கிறது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப டென்ஷனு பதட்டத்தோடு தான் இங்கே வந்து நம்ம ஊருக்கு வந்தோங்க. ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஏதோ எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருக்கு. சாமி அந்த மேலே கச்சேரிலாம் அடிக்கிறாங்க பாருங்க. கரெக்டாக சாமி அடிக்கணும். இந்த மேலே கச்சேரி அடிக்க சாமி கும்பிடவும் என்ன வேண்டும்னு தோண முடியும். அழகாதான் தோணுது. டக்குன்னு நான் கொஞ்சம் எட்ட வந்துட்டேன். என்ன இந்த சவுண்டு நமக்கு என்னவோ அழ வைக்கிற மாதிரி இருந்தது. நம்மள அறியாமல் சாமி வந்து பயம் வேண்டாம். எல்லாமே நிறைய பேருக்கு சாமிலாம் வந்துச்சு. எங்கள் சாமி ஃபங்க்ஷன் வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நைட்டுக்கு சாமி வந்து பீச்சுக்கு போவோம். சின்னக்குடி பீச்சு போயிட்டு அங்கே போயிட்டு படையல் போடுவாங்க. நைட்டு படையல் போட்டுட்டு அப்புறம் தான் சாமி வந்து ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு உள்ள கோயிலுக்கு. நைட்டு பீச்சுக்கு போகிறவங்களும் போவாங்க. சாமி கூடயே அந்த வண்டியிலே போவாங்க, டூ வீலரில் போவாங்க, காரில் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சாமி ரெடி ஆகிட்டோம் பாருங்க. நிறைய கூட்டம், நல்ல வெயில் வேறு. இவ்வளோ நாள் கூட இவ்வளோ வெயில் இல்லை. நேற்றுலாம் கூட லைட்டாக தூரல் இருந்த மாதிரி இருந்தது. நம்ம விட்டுட்டு வந்தோடனே மோளம் வச்செல்லாம் நல்லா அடித்தாங்க. ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா மோளம் தட்டினாங்க. அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தோன்னே இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். எப்படி நம்ம வீட்டு வாசலில் ஒரு 1/2 hour சாமி இருந்திருக்கோம். இங்கே எல்லாருக்கும் அந்த மோளம் அடிக்கிறவங்க, சாமி கும்பிடுறவங்க, இது பண்ணுறவங்க, தீபாரதம் காட்டினாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஊருக்காரங்களாம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியாச்சு. பவண்டா வாங்கிட்டு அதை ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட சாமியே வரல, ஆனால் இருந்தாலும் இவங்கெல்லாம் டயர்டாக இருந்தாங்க இல்லையா, அதனால் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க பவுண்டா. இன்னும் கூட வாங்கியிருக்கலாம் போல தான் தோணுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வெயில் நான் எதிர்பார்க்கல. பாருங்கள் எவ்வளோ தீச்சட்டி சுடுது பாருங்கள். கை மாற்றி வேப்பிலெல்லாம் வச்சு அந்த நம்ம குடத்துல வச்சுருந்தோம் இல்லையா வேப்பிலை, அதெல்லாம் எடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அதை ஈரமாக்கிட்டு அதில் தான் வச்சுக்கிறாங்க மண் சட்டியில். அப்போ மாற்றிட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு சூடு தாங்கலை, சரியான வெயில். எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க இவங்கெல்லாம். காலைல தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம வீட்டு படையில் தான் நடந்துகிட்ருக்கு. கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு குஷி. சாமி பாருங்கள் நல்லா ஜோடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பெரியவங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பாருங்க, நம்ம வீட்டு தலைவர் சாமிக்கு மாலை போடுறாரு. மேலே ஏற்றிட்டு பயமாக இருக்குது. இல்லை பார்த்து ஏறுங்கன்னு அவங்க ஏற்றி விட்டுட்டா ஏறுக்க முடியாது. அவங்க அப்பா தான் இருக்கிறாரு. அப்போ தான் இறங்கிட்டான். ஒவ்வொரு தட்டாக எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். பழத்தட்டு, சக்கரை பொங்கல் தட்டு, அப்புறம் தண்ணி, இந்த மாவிளக்கு மாவு, அப்புறம் தட்சணை கேட்குறாரு பாருங்க சாமியார். அதில் பெரிய இருக்கிறது தட்சணை வச்சாலும் தீபாவளி காட்டுவாங்க. தட்சணை அவங்க வச்ச ஒன்று தான் அப்புறம் தான் ரெடி ஆகிறாங்க. சாமி தட்சணை கேட்குறாரோ இல்லையா, சாமியார் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. டிராக்டர் ஓட்டுறதோ பாருங்க, என்ன வெயில் அடிக்குது. எல்லோரும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொரு வீடாக அப்படியே தீபாவளி காமிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு
சாமி நிப்பாட்டு எல்லாம் சாப்பாடு 3 o'clock ஆயிடுச்சு. 3 o'clockலாம் அன்னதானம் பண்ணாங்க. மிக்சர் ரைஸ் தான், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், தொக்கு, அவ்வளோதான். பசங்கள்லாம் குட்டீஸ்லாம் அந்த வண்டியிலே ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. சாமி பின்னாடி வயசானவங்களாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மஞ்சள் விளையாட்டு விளையாடுவாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு, நாங்களும் கொஞ்சம் கஞ்சி குடிக்க ஆரம்பித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.